வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனாலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவில் எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ஆன்லைன் சிஸ்டத்துக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கட்டக்கூடிய ஒவ்வொரு வரியும் சொத்து வரியாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் கட்டணமாக இருக்கட்டும், இல்லை தொழில் வரி, இல்லை வரி அல்லாத, இல்லை இதர வசூல்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லாமே இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், இந்த போர்ட்டல்லயே உங்களால ஈஸியா உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டு வரி ரசீதை வந்து நீங்களே எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ அதனுடைய நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்கு, அதை எப்படி நம்ம கட்டுறது, எல்லா டீட்டெயிலுமே பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய சொத்து வரி நீங்களே பே பண்ணிட்டு நீங்க ரசீதையும் நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்களுடைய மொபைல்லேருந்து செலுத்த முடியும். எப்படி இதை நம்ம பே பண்ணுறதுன்ற பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேஜ் ஓப்பன் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய லிங்க் vptax.tnrd.tn.gov.in இந்த சேம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளே உங்களால் பார்க்க முடியும். இந்த சேம் லிங்க் உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு, இந்த துறையின் மூலியமாக தான் இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா. ஸோ இதை வந்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ்னு நம்ம சொல்லலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, எவ்வளோ வரி நம்ம இன்னும் கட்டணும், கட்டாது இருக்கோம், இல்லை என்னென்ன வரிகள் வந்து இந்த வெப்சைட் மூலியமா கட்ட முடியும், இது எல்லாமே இது மூலியமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது வரி வந்து இன்னும் கட்டாத நிலுவையில் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக உங்களால் பே பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது டைரெக்டாக வந்து நான் எதுவுமே பார்க்க வேண்டாம், முன்னாடி கட்டணா இல்லையா அதெல்லாம் தேவையில்ல, நேரடியாக என்னுடைய வரியை வந்து நான் கட்டினா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வரியை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இங்கே இருக்கக்கூடியது வரி செலுத்திய விவரங்களை பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்துகிறேன். உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க இதை ஓப்பன் பண்ண உடனே மேலே இந்த டாப்பில் பாருங்கள், சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரி வகைகள் இருக்குது. இதில் இப்போ நம்ம என்ன வரி நம்ம கட்ட போகிறோமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொத்து வரி நான் செலக்ட் பண்ணுறேன். அது இதனுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்த டேக்ஸ் நீங்கள் எந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் கட்ட போகிறீங்களோ அதனுடைய விவரங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அது இருக்கக்கூடிய பிளாக் பெண்ணாகரத்துலேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தால் என்ன வில்லேஜ், ஸோ கூக்கூட்டம், மருதஹள்ளி. இப்போ நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வரி விதிப்பு எண், அலைபேசி எண், கதவு எண். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடியதுன்னா வரி விதிப்பு எண்ணு நான் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுடைய வரி விதிப்பு எண் என்னன்னு உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுடைய ஊராட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் அணுகி உங்களுடைய வரி விதிப்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய நம்பர் நான் டைப் பண்ணிட்டேன். அலைபேசி எண் தெரிஞ்ச அலைபேசி எண் கொடுக்கலாம், இல்லை கதவு எண் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் வந்து என்டர் கேப்சா, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த கோடு வந்து எந்த ஒரு பிழை இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் உடனே சர்ச் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாட்டமில் எனக்கு ஏதாவது வரி பெண்டிங் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். வரிசை எண், வரி விதிப்பு எண், அது இருக்கக்கூடிய பெயர் என்ன, எந்த கிராமம், அதனுடைய தெருவின் பெயர் எல்லாம் வரும். இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நிலுவையில் இருக்குது, கட்டாமல் இருக்குது, அதை நம்ம பார்க்கணுன்னா கிளிக் பண்ணும்போது இந்த வரி வந்து ஒவ்வொரு விதத்துக்கும் மாறும். கட்டிடத்தின் தன்மையை பொறுத்து, அதாவது தகர கூரையா இல்லை மாடி கட்டிடம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஒரு இதுவும் வரி வந்து மாறும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொது வரி என்பது வந்து 50 ரூபா இருக்குது. இதில் நூலக வரியும் நம்மளே தான் கட்டுறோம். அந்த ஊராட்சிக்கான நூலகத்துக்கான வரியை நம்ம இதை சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடியது சொத்து வரி வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா ஒரு ஒரு இயருக்கு. ஸோ இருக்கக்கூடிய டோட்டல் பெண்டிங்கும் வந்து நான் இப்போ கிளிக் ஆன் இந்த பே மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு பெயர் நீங்கள் கொடுக்கணும் ஆங்கிலத்தில். அடுத்தது உங்களுடைய அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரினா உங்களுடைய இமெயில் ஐடி. இந்த தகவல் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மாவட்டத்தின் பெயரும் இந்த பிளாக் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் என்ன மாதிரியான வரி வகை நம்ம கொடுக்க போகிறோன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் அதனுடைய வரி விதிப்பு எண்ணும் கொடுத்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய இப்போ கேப்சா, இங்கே இருக்கக்கூடிய அந்த குறியீடு எண் வந்து கரெக்டாக அதே மாதிரி ப்ளை இல்லாமல் டைப் பண்ணிக்கணும். கேபிட்டல் லெட்டர் இருக்கா, ஸ்மால் லெட்டர் இருக்கான்னு பார்த்துட்டு. அண்ட் அடுத்தது இங்கே இருக்கக்கூடியது என்னென்னா சர்ச் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த பேஜுக்கு வந்த உடனே மொத்த வரி நம்ம எவ்வளோ கட்ட போகிறோன்றது தொகையை நம்மளால் பார்க்க முடியும்.
இங்க இருக்கக்கூடிய கட்டண முறை வந்து ஆன்லைன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் வந்ததுன்னா கிளிக் ஆன் ஐ அக்ரின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரொசீட் மேல கிளிக் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய பே இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் மேல இந்த மாதிரியான பாப்அப் வந்ததுன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பேனா? எஸ் கண்டிப்பா நான் வந்து பே பண்ண போறீங்களான்னு வந்து பாப்அப் ஒரு மெசேஜ் வருது. அது ஓகே குடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ உங்களுடைய வரிய பே பண்றதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கிரெடிட் கார்டு, இன்னொன்னு டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யுபிஐ ஐடி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க பே பண்ண போறீங்களோ அத நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அதிகமா மக்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபே இல்ல ஃபோன்பே எல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் ஃபோன்பேன்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கக்கூடியதுல ஃபோன்பே நான் செலக்ட் பண்ணிட்டு, எந்த ஃபோன்பே நம்பர்லேருந்து நீங்க பே பண்றீங்களோ அதனுடைய ஃபோன்பே நம்பர் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி. வெரிஃபை அண்ட் லாகின் குடுத்துடுங்க. இப்ப கிளிக் ஆன் பே இந்த பே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய மொபைல்ல ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். எந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண போறீங்களோ அந்த லிங்க்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு, கன்டின்யூ நீங்க குடுத்தா போதும். இல்ல டைரக்ட்டா நீங்க உங்களுடைய ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும், டைரக்ட்டா இந்த ஆப்ஷன் வரும். இப்ப இந்த அமௌண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, எந்த அக்கவுண்ட்லேருந்து பே பண்ண போறீங்களோ அத செலக்ட் பண்ணி கிளிக் ஆன் பே. உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க குடுத்தா போதும். இங்க சக்சஸ்ன்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும், அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பே ஆயிடும். ஸோ இங்க பேமெண்ட் உங்களுக்கு சக்சஸ்ன்னு வந்த உடனே, இங்க வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்ததுன்னா, உங்களுடைய மொபைல்ல இருந்தே இந்த வரிய உங்களால கட்டுறதுக்கான எளிமையான ஒரு வழி இது. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன பயன்படுத்தி, நீங்க கட்டியிருக்கக்கூடிய இந்த வீட்டு வரிய வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டாயமா இது தேவைப்படக்கூடிய ஒன்று. இப்ப உங்களுடைய வரி கட்டுன உடனே இருக்கக்கூடிய இந்த ஹோம் பேஜுக்கு போயிட்டு, வேற வரிகள் எப்படி நம்ம கட்டுறதுன்னு நம்ம பார்க்கணும். இங்க இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பே டாக்ஸ் நான் கிளிக் பண்ணும்போது, இந்த இடத்துல வரி வகைன்னுங்கிற இடத்துல சொத்து வரியோ, இல்ல குடிநீர் கட்டணம் வரியோ, இல்ல தொழில் வரியோ எந்த வரி கட்டுறீங்களோ, அதனுடைய ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதற்கு தேவையான டீட்டெயில் குடிநீர் இணைப்பு எண் என்ன இருக்கோ அந்த நம்பர குடுக்கணும். இல்ல தொழில் வரியில அதனுடைய நம்பர் என்ன இருக்கு, வரி விதிப்பு என்ன இருக்கோ அத நீங்க குடுத்துட்டு, தேவையான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்ன நம்ம எப்படி ஃபில் பண்ணோமோ, நேம், அவங்களுடைய தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி இதெல்லாம் குடுத்துட்டு மறுபடியும் இந்த குறியீட்டு எண் குடுத்து சர்ச் குடுத்தா, முன்ன என்ன மெத்தட்ல நம்ம பே பண்ணோமோ, சேம் அதே முறையில நீங்க பே பண்ணி இதனுடைய டாக்ஸ் எல்லாமே உங்களால ஈஸியா கட்ட முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.